புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. அச்சா கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது கிச்சன் ரூமே, சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? லிவிங் ரூம் வரவேற்பறை. டேய் எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான்டா நடக்கும். படுத்தாதடா போடா. இதாய பாத்ரூம், இங்கதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிடுவோம். போட உள்ள போட உள்ள. ஹலோ விஸ்வநாதன், போங்க 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 போயா. சக்திவேல் நமிதா அவங்களோட படுக்கணும்னு இருந்தா படுங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க. எல்லாருமே நான் ஹவுஸ் ஸ்கூல்ல என்ட்ரு ஆகிறேன், எல்லாரும் யாரையும் கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ஆளே இல்ல. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? விட்டுட்டு போகணும் நினைக்காத. நான் தான் இருக்கேன்ல. ஐயோ நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, போமா கிளம்புமா. அதானே பண்ற நீ, விட்டுரு. ஆண்டி முறியடிக்கணும்னு நோக்கத்தோட பண்ணல. ஏன்னா அவங்கள ஒரு குடும்பம், நான் அவங்க குடும்பம் இல்லைன்னு பொம்மநாட்டி அழுதாண்டா தங்காதேட்டியா. என் காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. பயந்துட்டாங்க தானே, அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் பயம், எல்லாரும் சேர்ந்து என்னையே டார்கெட் பண்றாங்க. எனக்கு உண்மையை மட்டும் தான் பேசுறேன். என்னோட அழகை பார்த்து பொறுமையா இருக்கு. எனக்கு பொய்யா நடிக்க தெரியும், எனக்கு பொய்யா டைலாக் எல்லாம் பேச தெரியும். நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்னோட திறமையை பத்தி எங்களுக்கு பொறுமையா இருக்கு. நீங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்க? என்னங்க நொண்ணுங்க. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் இருந்தாளே. என்னுடைய கருத்து சினேகன் இருந்தாருன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம்ங்கிறது சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. பிக் பாஸ் குடும்பத்துல என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க எல்லாருமே. அந்த பொறுப்பை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரூல்ஸ் மனுஷங்களுக்காக தான் வச்சிருக்காங்க. என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? என்னுடைய அணுகுமுறை அதற்றது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். சரிங்களா? சொல்லுப்பா. போடா பொட்ட. என்னது போடா பொட்ட. கட்டி பூடிடா என்னடா உம்மா கொடுக்குற? என்னடா இது ராராவா? இதுக்குதான் இந்த மாதிரி எச்சங்களோட நான் வரமாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஏன்னா அத்தனை மானம் அவ்வளவுதான் போயாச்சு. ஏன் போச்சு? ஏன் போச்சுன்னா எதுங்க வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாய கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. எனக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க தேவையில்லை, விட்டுரு. இதோட அவங்க நினைக்கிறாங்களா நம்ம புற்று, நீ போயிடு. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உச்சல அவ எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல. இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட பேச விரும்பல, போயிடு. அவ்வளவுதான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. It is not to create And only family create பண்ணா I can be with you and we can create a family. மாம்ஸ் ரூம் ரெடி, சாவி ரெடி, நான் ரெடி, நீங்க ரெடி? உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? இருக்கு மாம்ஸ், ஒரே ஒரு வேலை இருக்கு. உன்கிட்ட தாலி கட்டுக்காமே நான் குழந்தை பெத்துக்கணும். அது நடக்கவே நடக்காது. தாலி கட்டிக்காம புள்ள பெத்துக்கிறது அமெரிக்காவில ஸ்டைலா இருக்கலாம், அது இந்தியாவில ஸ்டைல் இல்ல, தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். தாலி கட்டிக்காமே நான் குழந்தை பெத்து காட்டுறேன். அப்படி தனியா பெத்துக்கிறதா பெத்துக்க. போடி போடி. என்ன யார் அந்த மாடர்ன் கேர்ள்? மாடர்ன் கேர்ள் தான்டா.
கல்யாணம் பண்ணிக்காமலே புள்ள பெத்துக்கணும்னு ஆசைப்படுறா. அது என்கிட்ட நடக்குமா? எனக்கு கல்ச்சர் தான்டா முக்கியம். எனக்கு டெக்ஸ்சர் தான் முக்கியம். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொன்னது? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? காதல் வந்தாலோ கண்ணீர் மட்டும் அது மூச்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வடை சுடுறது சட்டி மாதிரியே இருக்கு. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. எல்லாரும் சேர்ந்து உன்னைய டார்கெட் பண்றாங்கல்ல, திருப்பி அடி. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ திருப்பி அடிமா, அடங்கிடுவாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓரமா தானே இருக்கு கொங்காங்கோ.